நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். இன்றைக்கி மேங்கோ ஜெல்லி கேண்டி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேங்கோ கேண்டி எப்படி இருக்கும்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதாவது இனிப்பு புளிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும், ஜெல்லி கண்டென்ட்டில் இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேங்கோவோட பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து புளியை கரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம மாம்பழத்தில் வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக போட்டுக்கோங்க. பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க, நல்லா கெட்டியாகணும். கடைசியாக வந்து நம்மளோட மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேண்டி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை சாக்லேட்டாக வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கவர் எடுத்துக்கலாம், சாக்லேட் கவர். அதில் வந்து நம்ம கேண்டியை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி சாக்லேட் ஷேப் கொண்டு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ரெடி பண்ணிவிட்டேன். செம்ம டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி கேண்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இனிப்பு ப்ளஸ் புளிப்போட டச் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தினமும் ஒன்று சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.